கண்டி ஜோஷ் ஈடி சில்வா பூங்காவின் அபிவிருத்தி பணிகளை பெருநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இன்றைய தினம் காலை நேரில் சென்று பார்வையிட்டார். ஜோர்ஜ் ஈடி சில்வா பூங்கா மற்றும் அதனை அண்மித்த வாகன தரிப்பிட நிலையம் என்பவற்றின் நிர்மாணம் மற்றும் அபிவிருத்திகளுக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் சுமார் 900 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்த நிலையில் நேரில் சென்று குறித்த பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து திரும்பிய அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நிச்சயமாக நாம் தயார். உடனடியாக ஜனாதிபதி தேர்தலையே நடத்தி முடிக்க வேண்டும். ஜனாதிபதி தனக்கு கிடைத்த மக்கள் ஆணைக்கு அமைய அவர் செயற்படாததினால் ஜனாதிபதி தேர்தலை நிச்சயம் நடத்த வேண்டும். நாடும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார். விசேடமாக இந்த நாடு முகம் கொடுத்துள்ள மிகப்பெரிய பிரச்சினைதான் குடும்ப ஆக்கிரமிப்பு. ஒரு குடும்பத்துக்கு மாத்திரமே செய்ய முடியும், வெளித்தரப்பு நபர்களுக்கு செய்ய முடியாத நிலை. எனினும் இந்த நாட்டு வியாபாரத்துறை, விளையாட்டுத்துறை, கலை, தொழிற்சங்கம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தந்தை தாயிடமிருந்து பெற்ற ஆதரவல்ல, திறமைகளின் அடிப்படையில் முன்னோக்கி சென்றிருக்கின்றார்கள். இந்த நாட்டிற்கு திறமைக்கு முன்னுரிமை அளிக்கின்ற அரசியல் சூழலே அவசியமாகின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலானது குடும்பவாதத்திற்கு முதலிடம் வழங்குவதா அல்லது திறமைகளின் அடிப்படையில் முதலிடம் வழங்குவதா என்பதை தீர்மானிக்கப் போகின்றது. அதேபோன்று வருமானத்தை ஏற்படுத்துகின்ற, அதாவது செலவுகளை செய்த அபிவிருத்தி போர்வையில் கடன் சுமையை ஏற்படுத்திய விடயமல்ல. ஜனாதிபதி தேர்தலானது வருமானத்தை அதிகரிக்கின்ற விடயங்களையும் தீர்மானிக்கின்ற விடயமாக அமையப்போகின்றது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட துணிந்துவிட்டதாக பல தடவைகள் தெரிவித்து வந்திருந்த நிலையிலேயே அண்மையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து மீண்டும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ஷ தாராளமாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம் என்று தெரிவித்த அமைச்சர் சம்பிக்க ரணவக்க முதலில் வெளிநாட்டு பிரஜா உரிமையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு அவர் வர வேண்டும் என்றும் சவால் விடுத்தார். வேட்பாளர் ஒருவர் இருக்கின்றார், அது குறித்து அஞ்ச வேண்டாம். ஜனாதிபதி தேர்தலை அறிவித்த பின்னர் வேட்பாளரை அறிவிப்போம். அடுத்த 10 வருடங்களுக்கு இந்த நாட்டிற்கு புதிய யுகத்தை ஏற்படுத்த முயற்சிப்போம். நபர் வருகிறாரா இல்லையா என்பது முக்கியமில்லை. 2005, 2010, 2015 ஆண்டுகளில் வெற்றி பெறுவதற்கு தேவையான சூழலை நாங்களே ஏற்படுத்தி கொடுத்தோம். கோட்டாபய ராஜபக்சவுக்கு தேர்தலில் போட்டியிட வர முடியும், அதில் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டு பிரஜா உரிமையை கைவிட்டு போட்டியிட முடியும். எனினும் சமல் ராஜபக்ச தானே வருவேன் என்று கூறுகின்றார். பசில் ராஜபக்ச தான் என்று கூறுகின்றார். ராஜபக்சவின் உடம்புகளில் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள படித்த திறமையானவர்களுக்கும் அதே ரத்தம் தான் ஓடுகின்றது. அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். உத்தேச புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றதோடு நாட்டை பிளவடைய செய்யும் விடயங்களும் அதில் இருப்பதாக மஹிந்தவாதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இதுவரையிலும் புதிய அரசியலமைப்போ அல்லது வரைப்போ தயாரிக்கப்படவில்லை என்று தெரிவித்ததோடு அண்மையில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வரைவில் அனைத்து கட்சிகளிலிருந்தும் யோசனைகள் உள்ளடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். 225 உறுப்பினர்களும் இணைந்துதான் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எந்த ஒரு அரசியலமைப்போ அல்லது அரசியலமைப்பு வரைவோ இதுவரை உருவாக்கப்படவில்லை. 2007 ஆண்டு சர்வகட்சி மாநாடொன்றை அழைத்து திச விதாரண அறிக்கை என அறிக்கை ஒன்றை தயாரித்தார். நிபுணர்களின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டே அச்சத்தை ஊட்டுகின்றார். பிரபாகரனுக்கு பீரங்கிகள் இருந்த போதும் கப்பம் வழங்கியவர்கள், வெளிநாட்டு பிரஜா உரிமை பெற்றவர்கள் மற்றும் தங்களது பிள்ளைகளை வெளிநாடுகளில் கல்வி கற்க வைத்தவர்களே இன்று பொய்யான தேசப்பற்றாளர்களாக பேசுகிறார்கள். இந்த நாட்டின் ஐக்கியத்தை சீர்குலைக்க நாம் இடமளிக்க மாட்டோம். ஒற்றையாட்சியை இல்லாதொழிப்பதற்கு எடுத்த முயற்சிகளை நாங்களே தோற்கடித்தோம். தீவிரவாதத்தை தோற்கடிப்பதற்கும் நாங்களே முயற்சிகளை மேற்கொண்டோம். அதனால் இந்த நாட்டின் ஒற்றையாட்சியையும் அதேபோல் பௌத்த சாசனத்துக்கு அரசியலமைப்பில் காணப்படும் முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்யவும் இடமளியோம். எந்த ஒரு அரசியலமைப்பு வரைவும் இப்போது கிடையாது. அது குறித்து தெளிவாக நாம் தெரிவிக்க விரும்புகின்றோம். தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள வரைவில் அனைத்து அரசியல் கட்சிகளினதும் யோசனைகளே உள்ளடக்கப்பட்டுள்ளன.